சில சகோதரர்கள் லொஹா தொழுகையை பற்றி பேசுங்கள், அதனுடைய முழு விடயத்தையும் தெளிவாக சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அருமையானவர்களே, லொஹா தொழுகை என்பது தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு தொழுகை. ஏனென்று சொன்னால், இந்த தொழுகையை தொழுவதன் மூலமாக நம்முடைய அனைத்து தேவைகளை, ரிஸ்குகளை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். இப்படியாப்பட்ட இந்த லொஹா தொழுகையை பற்றித்தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். இதனுடைய ரக்காத்துகள் எத்தனை, எந்த சந்தர்ப்பத்திலே தொழ வேண்டும், இதனுடைய பிரயோஜனங்கள் என்ன என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த காலத்தில் அனைத்து மக்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ரிஸ்குடைய நெருக்கடி. அதாவது எங்களுடைய தேவைகள் சரியான முறையிலே நிறைவேறாமல் இருக்கிறதே என்ற கவலை அனைவரிடத்திலும் இருக்கிறது. இதற்காக வேண்டி எத்தனையோ விடயங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் இதற்கு சிறந்த ஒரு சொல்யூஷனை தருகிறது. இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ரிஸ்கிலே விஸ்தீர்ணத்தை ஏற்படுத்துகிறான். எங்களுடைய எல்லா தேவைகளையும் நினையா புறத்தால் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான். அது என்ன? அதுதான் லொஹா தொழுகை. கண்ணியமானவர்களே, ஆச்சரியமான ஒரு தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த தொழுகையுடைய பெருமதியை விளக்கி இருக்கிறார்கள். இதனுடைய சிறப்பை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இதனுடைய பிரயோஜனங்களை இன்று தொழக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் கண்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆச்சரியமான ஒரு தொழுகை. கண்ணியமானவர்களே, இந்த லுஹா தொழுகையுடைய நேரம் என்னவென்று பார்த்தால், 4 மதுஹபுடைய இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் மாலிக் ரஹிமஹுமுல்லாஹ், அனைத்து மதுஹபுடைய இமாம்களுடைய ஏகோபித்த கருத்து என்னவென்றால், சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டி அளவுக்கு உயர்ந்ததில் இருந்து சூரியன் உச்சத்தை அடைவதற்கு சற்று நெருக்கமான நேரம் வரை இந்த தொழுகையை தொழ முடியும் என்று கூறுகிறார்கள். அதாவது சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டியுடைய அளவு என்றால் கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் ஆகும். கண்ணியமானவர்களே, சூரியன் உதயமாகி 20 நிமிடங்களில் இருந்து இந்த லுஹா தொழுகையை எங்களால் தொழ முடியும். எதுவரை தொழ முடியும்? சூரியன் உச்சத்தை அடைவதற்கு நெருக்கமாக இருக்கும் அந்த நேரம் வரை. அதாவது 12 மணிக்கு உச்சத்தை அடைகிறது என்றால் அதற்கு முன்னால் ஒரு 11:50 போன்ற நேரம் வரை இந்த தொழுகையை எங்களால் தொழ முடியும். அது மட்டுமல்லாமல் 4 மதுஹபுடைய இமாம்கள் இந்த லுஹாவுடைய சிறந்த நேரம் எது என்பதையும் தெளிவாக கூறுறாங்க. அது எப்போன்னு சொன்னா, சூரியன் உதயமாகி உயர்ந்து அந்த சூரியனுடைய உஷ்டம் பூமியிலே பரவுகிறதே, இந்த சந்தர்ப்பத்தில் தொழுவது தான் மிகச் சிறந்தது என்று கூறுகிறார்கள். காரணம் என்ன? லுஹா என்றால் அரபியில் முற்பகலுக்கு சொல்லப்படும். சூரியன் நன்றாக உஷ்ணம் கொடுக்கும் பொழுது இந்த தொழுகையை தொழுவது தான் சிறந்தது என்று மார்க்க அறிஞர்கள், மார்க்க சட்ட மேதைகள் தெளிவாக கூறுகிறார்கள். இந்த லுஹாவுடைய தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஆச்சரியமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். இப்னு மாஜாவுடைய ரிவாயத் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹாஃபஸ அலா ஷுஃபஅத்தி லுஹா, இந்த லுஹாவுடைய தொழுகையை யார் பேணுதலாக தொழுது வருகிறார்களோ, குஃபிரத் லஹு ذுனூபுஹு வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படியாப்பட்ட ஒரு ஆச்சரியமான தொழுகை தான் இந்த லுஹாவுடைய தொழுகை. பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற நேரத்திலே ஒரு விடயத்தை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அனைத்து சிறு பாவங்களை தான் மன்னிக்கிறார். யாராவது பெரும் பாவங்கள் செய்திருந்தால் அதற்குரிய தண்டனைகள் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சிறு பாவங்கள் அனைத்தும் இந்த லுஹா தொழுகையின் மூலமாக மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அபூதாவுதுடைய ரிவாயத் வருது. புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபில் இன்சானி 360 மஃப்ஸிலா, மனிதனுடைய உடம்பிலே 360 மூட்டுக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மூட்டுக்கு பதிலாக சதக்கா செய்வது, தர்மம் கொடுப்பது அவர் மீது கடமையாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கு யார் சக்தி பெறுவார்கள்? ஒவ்வொரு நாளும் 360 சதக்கா தர்மங்கள் கொடுப்பதற்கு யார் சக்தி பெறுவார்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னுஹாஅத்து ஃபில் மஸ்ஜிதி தத்ஃபினுஹா, மஸ்ஜித்
மீதிலே ஒரு சளிக்கட்டி இருப்பதை கண்டு அதை மண்ணால் மூடிவிட்டால் இந்த தர்மத்திற்கு சமமாகும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் பாதையிலே இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது இந்த மூட்டுக்களுக்கு தர்மம் செய்ததற்கு சமம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதையும் யாரும் பெற்றுக்கொள்ளாவிட்டால் லுஹாவுடைய 2 ரகாத் இந்த 360 தர்மத்திற்கும் போதுமாகிவிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அளவுக்கு ஆச்சரியமான ஒரு தொழுகை கண்ணியமானவர்களே. அல்லாஹ் எங்களுடைய உடம்பிலே 360 மூட்டுக்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எல்லா மூட்டுக்களும் ஆரோக்கியமாக இருக்கின்றன. இந்த மூட்டுக்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வேண்டுமா இல்லையா கண்ணியமானவர்களே? இன்று நாங்கள் ஒரு வெஹிக்கிளை எடுத்தால் அதற்கு நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுகிறோம். இதே போல எங்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய மூட்டுகளுக்கு இன்சூரன்ஸ் எது தெரியுமா? லுஹாவுடைய 2 ரக்காத் கண்ணியமானவர்களை பேணுதலாக தொழுது வந்தால் அல்லாஹ் இந்த 360 மூட்டுக்களை ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பான். அடுத்து இந்த லுஹாவுடைய ரக்காத்துகளுடைய எண்ணிக்கை எத்தனை என்று பார்த்தால் 12 ரக்காத்துகள் இருக்கின்றன. குறைந்தது 2 ரக்காத், கூடினது 12 ரக்காத். நாங்கள் விரும்பியவாறு தொழுது கொள்ளலாம். ஆனால் கண்ணியமானவர்களே, இந்த 12 ரக்காத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள். தபரானியுடைய ரிவாயத் வருது. அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா ஸலாத்த லுஹா ரக்அத்தைன், யார் லுஹாவுடைய 2 ரக்காத்துகளை தொழுகிறாரோ லம் யுக்தப் மினல் காஃபிலின், அல்லாஹ்வை மறந்த மறதியாளர்களில் இவர் எழுதப்பட மாட்டார். வமன் ஸல்லா அர்பஅன் குதிப மினல் ஆபிதீன், யார் 4 ரக்காத்துகள் லுஹாவுடைய தொழுகையை தொழுகிறாரோ அல்லாஹ்வை வணங்கிய வணக்கசாலிகளில் ஒருவராக இவர் எழுதப்படுகிறார். வமன் ஸல்லா சித்தன், யார் 6 ரக்காத்துகள் தொழுகிறாரோ குஃபிய தாலிகல் யோம், அன்றைய நாளுடைய தேவைகளுக்கு இந்த 6 ரக்காத் போதுமாகிவிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வமன் ஸல்லா ஸமானியன் கதபஹுல்லாஹு மினல் கானிதீன், யார் 8 ரக்காத் தொழுகிறார்களோ அல்லாஹ்வை வழிபட்டோர்களில் ஒருவராக இவரை எழுதிவிடுகிறார் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ரக்காத் தொழுதால் என்ன நன்மை என்று சொல்லாமல் 12க்கே சொன்னார்கள். வமன் ஸல்லா சின்தை அஷரத, யார் 12 ரக்காத் தொழுகிறார்களோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் இவருக்காக சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு நேரம் செல்லும் கண்ணியமானவர்களே? 12 ரக்காத்துகள் ஒவ்வொரு நாள் தொழுது வந்தால் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான். ஆச்சரியமான தொழுகை கண்ணியமானவர்களே. நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே சொன்னார்களே, 6 ரக்காத்துகள் தொழுதால் அன்றைய தேவைகளுக்கு இந்த 6 ரக்காத்துகள் போதுமாகிவிடும் என்று. கண்ணியமானவர்களே, 6 ரக்காத் தொழுதால் இந்த நன்மை என்றால் 12 ரக்காத்துகள் தொடர்ச்சியாக நாம் தொழும் பொழுது அல்லாஹ் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நினையாபுரத்தால நிறைவேற்றி வைப்பான். அது மட்டுமல்லாமல் இம்மையிலும் சிறப்பு தான், மறுமையிலும் கண்ணியம் தான். மறுமையில் சுவர்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு மாளிகையை அல்லாஹ் ஒவ்வொரு தடவையும் கட்டுகிறான் என்றால் எப்படியாப்பட்ட ஒரு அமல் கண்ணியமானவர்களே. இந்த அமலை விட்டுவிடாதீர்கள். இந்த அமல் மிக முக்கியமான ஒரு அமல். தற்காலத்திலே ஒவ்வொருவருக்கும் தேவையான அமல். ரிஸ்கிலே நெருக்கடி, தேவைகள் நிறைவேறாமல் இருப்பது என்ற காரணத்தினால் தான் இன்று பிள்ளைகளை, மனைவியை, குடும்பத்தை விட்டுவிட்டு கடல் கடந்து இன்னொரு நாட்டிலே கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று உலகத்துக்கு பின்னால் செல்வது, ஒவ்வொரு இடத்தில் ஏச்சி கேட்டு அவமானப்பட்டு எங்களுடைய குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக கஷ்டப்படுகிறார்களே, அவர்கள் இந்த துஹாவுடைய தொழுகைகளை கண்ணியமானவர்களே பேணுதலாக தொழுது வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய எல்லா தேவைகளை நிறைவேற்றுவான். இது சத்தியம் கண்ணியமானவர்களே. காரணம் என்ன? இதை யார் சொன்னது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்று இந்த துஹா தொழுகையை தொழக்கூடியவர்கள் இதனுடைய பிரயோஜனங்களை, பலன்களை கண்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ் எமக்கு கொடுத்த மிக முக்கியமான ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்திற்கு எந்த பணமும் நாங்கள் செலுத்த வேண்டிய தேவையில்லை. இதை நாங்கள் செய்வதன் மூலமாக எங்களுக்குத்தான் அதிகமான லாபங்கள், அதிகமான நலவுகள் ஏற்படும். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.